வன்மத்துடன் காத்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷமும் பாட்டம் 10 எங்கன்னா பல பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ சொன்னேன். வன்மத்தோடு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு. நல்ல படங்களாக என்னென்னு பாசிட்டிவாக டாப் 10 சொல்கிறத விட, அதை கேட்குறத விட, எதையெல்லாம் இவன் பாட்டம் 10 சொல்லி கழிவு ஊற்ற போகிறான் அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டிக்கு தான் இங்கே எதிர்பார்ப்பு எப்பயும் போல் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான். ஆனால் இப்படிலாம் கவலைப்பட்டதுனால நான் சொல்லாமல் போக முடியுமா சொல்லுங்கள். ஸோ முதல்ல இந்த வீடியோ, அடுத்தது டாப் 10 வீடியோ வரும். அண்ட் இந்த வீடியோயே ஸ்பெஷல் டென்ஷன் கொடுத்த படங்களையும் தனியாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் இந்த பாட்டம் 10 செலெக்ஷனுக்கான முக்கியமான அடிப்படை காரணங்கள் என்னென்னா, எல்லாமே ஒன்று பெரிய பட்ஜெட் படங்களாக இருக்கணும், இல்லை பெரிய ஹீரோ படங்களாக இருக்கணும், இல்லை ஃபேர்லி ஃபேமஸான ஸ்டார் காஸ்ட் அண்ட் டேரக்டர்ஸோடைய படங்களாக இருக்கணும், அல்லது பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படங்களாக இருக்கணும், அல்லது இது எல்லாமே இருக்கிற படங்களாக இருக்கணும். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதெல்லாம் ரிலீஸ் ஆர்டரில் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ தரவரிசையெல்லாம் கிடையாது. எல்லாமே, அதாவது பாட்டம் 10 எல்லாமே சுமாரான படங்கள், எனக்கு ஒர்க் ஆகாத படங்கள் தான் அதில் நான் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ரேங்கிங்கும் கிடையாது. உங்கள் லிஸ்ட்டோட இது ஒத்து போச்சுன்னா நல்ல விஷயம், ஒத்து போகலனாலும் நல்ல விஷயம் தான். நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் முதல் படம் அயலான். பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டு நிறைய தள்ளி போடப்பட்டு இந்த வருஷத்தோடைய ஆரம்பத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் இது. மாவீரன் அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய ரிலீஸ். முக்கியமாக இன்டர்நெட் நாளை அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஒரு டைம் டிராவல் படத்துடைய இயக்குனர் ரவிக்குமார் 9 வருஷங்கள் கழிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். ட்ரெய்லர் இம்ப்ரெசிவாக இல்லைனாலுமே கூட கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இன்டர்நெட் நாளை எடுத்தவர் ஏதாவது ஒரு ஸ்மார்ட்னஸ் செமையாக ஏதாவது பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி போனதுக்கு பெரிய ஏமாற்றமே மிச்சம். ட்ரெய்லர் மாதிரியே படத்துலையும் சிஜி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏலியனை வச்சு பண்ண 1-2 விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்மார்ட்டான ஐடியாஸாக தெரிஞ்சாலுமே கூட ஓவராலாக ரொம்ப ப்ரிடிக்டபிளான, ரொம்ப கிளீஷேடான படமாகவே இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு என் பொண்ணை கூட்டிகிட்டு போனால் அவங்களும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்லாம் வரும்போது பயங்கரமாக ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. ஸோ இயக்குனர் ரவிக்குமார் அடுத்து எடுக்க போகிற நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு இந்த அயலான் ஒரு நல்ல ட்ரையலானாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். ஃபங்க்ஷனலான ஒரு தேசிய ஒருமைப்பாடு களம், அதுக்கு ஃபங்க்ஷனலான கேரக்டர்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு இந்த படத்தை முழுசாக பார்த்து முடிச்சா நமக்கு நாமளே சலாம் போடுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் இருந்த படம் தான் லால் சலாம். தலைவரோட கேமியோன்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் படம் முழுக்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருந்தார். வேற ஒரு சீன் நடக்கிற விஷயத்தை கூட கட் பண்ணி அவருடைய ரியாக்ஷனை போடுற அளவுக்கு பயங்கரமான இந்த மாதிரி ஒரு கேமியோ யாருமே யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. நிறைய நல்ல நோக்கமும் ரொம்ப சில நல்ல ஐடியாஸும் மட்டுமே வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படம் தான் இந்த லால் சலாம். இதில் சம்மந்தமே இல்லாமல் நான் லீனியராக வேறு இந்த கதையை சொல்லியிருந்தாங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் ஃபுட்டேஜெல்லாம் தொலைச்சதுனால எடிட் டேபிள் எடுத்த முடிவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். படத்தில் இஷ்டத்துக்கு வந்த வாய்ஸ் ஓவர்ஸும் அப்படியே தான் இருந்துச்சு. அதுவும் கத்தியில் ரத்தத்தை வச்சுக்கிட்டு இந்து ரத்தமா முஸ்லீம் ரத்தமான்னு தலைவரை வச்சே கேட்க வச்சதெல்லாம் பிரெயின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த காலகட்டம்ங்கிறது 90s கிட்ஸுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் காணாமல் போகுது, இல்லை அவங்களுக்கு பிடிக்காத வகையில் மாறி போகுது. அந்த வரிசையில் 90s கிட்ஸுக்கு பிடிச்ச இயக்குநர்களையும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரி அப்படி ஒரு இயக்குனராக மாறுவார் அப்படின்னு ஞான் சொப்னத்திலும் கண்டில்லா சாரே. தமிழ், சாமி, சிங்கம், 6, வேங்கைன்னு அவருடைய படங்கள்லாம் எனக்கு ஆல் டைம் கம்ஃபர்ட் வாட்ச் படங்கள். பட் அப்படிப்பட்ட மனுஷன் பூஜை, சாமி ஸ்கொயர், யானைன்னு படம் எடுக்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அந்த வரிசையில் சேர்ந்த படம் தான் இந்த ரத்னம். இது ஒரு சண்டை படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் முழுக்க சண்டைன்னு அப்படி ஒரு சண்டை ஏன் எதுக்கு எப்படின்னு புரியாத அளவுக்கு செம்ம குக்டப்பா இயக்குனர் ஹரிக்கு அரியே ஹொமாஜ் கொடுக்குற அளவுக்கு இருந்தது. களமாக, கதையாக, கான்ஃப்ளிக்டாக புதுசாக ஒன்று பிடிச்சிருந்தாலும் அதை எடுத்த விதத்தில் தன்னுடைய பழைய படங்களே ஞாபகப்படுத்தியிருந்தார். சிங்கிள் டேக்கில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் ஹீரோயினை அம்மா மாதிரியே பார்க்குற ஹீரோ ஒன்று சேரவே மாட்டேங்கிற விஷயமும் நல்லா இருந்தது. அது மட்டுமே இந்த படத்துடைய சிறப்பம்சம். இந்த ஹிந்தி மொழி திணிப்பு, அதை நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கணும் அப்படின்லாம் பேச்சு வரும்போது இந்தியாவிலே அதிகம் பேர் பேசுகிறாங்க, அதனால நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அது கவுண்டராக என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலே அதிகம் இருக்கிற பறவை காக்காதான், ஸோ அதை தான் நேஷனல் பேர்டாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு சில படங்களுக்கும் கூட இந்த ஆர்கியூமெண்ட் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு படம் தான் இந்த அரண்மனை 4. அடித்து துவச்சி கிழிச்சு தூரமாக தூக்கி போட்ட அதே பேய் பட டெம்ப்ளேட்டில் மற்றும் ஒரு படம் ஹாரர் காமெடியெல்லாம் வகைப்படுத்த ஏன் மனசாட்சி இடம் கொடுக்கல. அச்சோன்னு படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாட்டை வச்சு பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் படத்தில் எங்கேயுமே கிளாமர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த படம் ஹிட்டானதில் கலகலப்பு, அரண்மனைன்னு 2த்துக்குமே சீக்குவல் எடுக்க இயக்குனர் முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஐ திங்க் நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன், அது மட்டும் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அரண்மனைக்கோ இல்லை கலகலப்போ சீக்குவல் எடுப்பேன் அப்படின்னு இயக்குனர் சுந்தர் சி மறைமுகமாக ரசிகர்களை மிரட்டுற மாதிரியே தான் இதெல்லாம் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரொடக்ஷனில் நடந்த எக்கச்சக்கமான டிலே, நம்மளுக்கு அழுத்து போகிற அளவுக்கு ட்ரெய்லருடைய பிரம்மாண்டம், ப்ரெஸ் மீட்லேயே 3rd பார்ட் வரப்போகுது, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு கமல் சூசகமாக சொன்ன தகவல்னு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும் இல்லையா?
ஆனால் நம்ம இன்ஸ்டிக் தான் தேவையான நேரங்களில் ஒழுங்காக வேலை செய்யாது இல்லையா. ஸோ ஹென்ஸ் திஸ் இந்தியன் 2. தமிழில் விஜிலாண்டே ட்ரோப்பை வச்சு இவ்வளோ புதுசாக பிரம்மாண்டமாக படங்கள்லாம் எடுக்கலான்னு காட்டின இயக்குனர் சங்கர் ஒரு சீக்வல் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த படத்தில் காட்டியிருந்தாரு. இஃப் சம்திங் ஹாஸ் டு கோ ராங் இட் வில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மர்ஃபீஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த கதை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, ஸ்டேஜிங், டைரக்ஷனு ஒவ்வொரு லெவலையும் அமைச்சூர்த்தனத்தில் அதிர்ச்சியை கொடுத்த படம் இது. சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா இதெல்லாம் ஒரு ஆல் டைம் மீம் மெட்டீரியலாக மாறும் அப்படின்னு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய சிறந்த நடிகரான கமல்ஹாசன், நல்ல நடிகரான சித்தார்த், இப்போ ஹாட் அண்ட் ஹேப்பனிங்கான அனிருத் அண்ட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரன் எல்லாருக்கும் சேர்ந்தா மாதிரி ஒரு ஆஃப் டே அப்படின்னா அது இந்த படம் தான். நடிகர் விவேக ஏஐல முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக கொண்டு வந்தது. படத்தில் இருந்து மிகச்சில நல்ல நல்ல விஷயங்கள்ல ஒன்று. இப்போ சொல்கிறேன், இந்த படம் பேச வந்த விஷயம் தேவையான ஒரு விஷயம் தான், சென்சிபிளான விஷயமும் கூட. ஆனால் அதை சொன்ன விதத்தில் தான் இயக்குனர் சங்கர் நம்மளுக்கு இந்த கும்பி பாகம், கிருமி போஜனம், இந்த அந்த கூபம்ன்ற மாதிரியான நரகத்தை தியேட்டர்லேயே காட்டியிருந்தார். புதுசாக ஒரு களம், பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார் காஸ்ட்னு இயக்குனர் பா ரஞ்சித் களம் இறங்கியிருந்த படம் தான் இந்த தங்கலான். ட்ரெய்லரை விட டீசர் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக விக்ரமுடைய இந்த மாஸ்டர் கிளாஸ் நடிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன எதிர்பார்ப்போட போனால் அதெல்லாம் நீ எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தாரு ரஞ்சித். கேஜிஎஃப் தங்கச்சுரங்கம் ஆரம்பத்துக்கு முந்தைய காலகட்டம், அந்த மக்களுடைய வாழ்வியல், தங்கத்தை தேடி போகிற ஜேர்னின்னு ஒரு சில சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக ஐ திங்க் பண்ணி மேஜிக்கல் ரியலிசத்தை புகுத்துனதுல நாமளும் குழம்பி போய் தியேட்டர் தரையிலே தங்கம் கிடைக்குமான்னு தோன்ற அளவுக்கு கலங்கி போயிருந்தோம். படத்தோடைய கோர் புரியவே ரொம்ப நேரம் ஆச்சு. நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணி ஆல் ஓவர் த பிளேஸாக போனது, மோசமான சிங் சவுண்ட் அனுபவம், இதெல்லாம் சேர்ந்து இந்த தங்கலானை பார்த்து முடிக்கிறதே தங்கம் கிடைக்கிற அளவுக்கு கஷ்டமான ஜேர்னியாக தான் போச்சு. சுமாரான சிஜியும் கனெக்ட் இல்லாத கதாபாத்திரங்களும் இந்த ஜேர்னியை இன்னும் கஷ்டமாக ஆக்கிச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மற்ற 2 படங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுமே நம்ம விதிப்படி இந்த வாரம் நம்மளை பேலன்ஸ் பண்ண போகிறது இந்த பிரதர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போய் தான் பார்த்தேன். எதிர்பார்ப்பை முழுக்க பூர்த்தி பண்ணியிருந்தார் இயக்குனர் ராஜேஷ். மக்கா மிஷியை தாண்டி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே பெரிய வைப்ஸ் எல்லாம் சரியில்லைனாலுமே கூட கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக இருக்கும், ராஜேஷ் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு படத்துடைய ஹீரோ ஜெயம் ரவியும் நம்மள மாதிரியே நம்பியிருப்பார் போல. ஒரு கடத்தில் இந்த படத்தில் வில்லனுக்குலாம் நான் ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் ராவ் ரமேஷ் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஸ்டில் நாம ஹீரோ கூட தானே கனெக்ட் ஆகணும். எந்தவித கிரியேட்டிவிட்டியும் இல்லாமல், ஃப்ரெஷ்ஷான காட்சிகளோ வசனங்களோ இல்லாமல், அக்கா தம்பி சென்டிமெண்ட்னு சொன்னாலும் அதுக்கு உருப்படியான ஒரு சீன் கூட இல்லாமல், இப்படி பல இல்லாமைகளை கொண்டிருந்த படம் இந்த பிரதர். இந்த வருஷத்தோடைய அபத்த மேக்ஸ் சீக்வன்ஸ்னா இந்த படத்தில் வர இன்டர்வல் சண்டையா இல்லை கோ பேக் இண்டியன் சீனான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். சமீபத்தில் இல்லை, இந்த வருஷத்திலேயே இவ்வளவு ஹைப்பை ஏற்றி விட்டு ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் கங்குவா மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுவே படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் கேம்பெயினாகவும் போனது தான் மிகப்பெரிய சோகம். நம்ம சிறுத்தை சிவா எப்படி விவேகத்துக்கு அப்புறம் ஒரு விசுவாசத்தோட வந்தாரோ அதே மாதிரி அண்ணாத்தேங்கிற ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த கங்குவால கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா கோ பேக் இண்டியன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஹேஷ்டாக் போட வச்சது தான் மிச்சம். முதல் 1/2 மணி நேரம் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகலைங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சுன்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த முதல் 1/2 மணி நேரத்தை அவ்வளோ மோசமாக எடுத்ததுனால தான் இருகோடுகள் எஃபெக்டில் மிச்ச படம் ஓகேவா தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கற்பனைங்கிறது இருக்கலாம், அதுக்குன்னு 5 தீவு 5 தீவு பக்கத்தில் இருக்குது, ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்குன்னு காட்டினதெல்லாம் இந்த குசேலன் படத்தில் கிராமத்தில் ஓடுற ஆற்றுலேயே டால்ஃபினை குதிக்க வச்ச கிரியேட்டிவிட்டியை ஞாபகப்படுத்திச்சு. டெசிபிள் மீட்டர்லாம் வச்சு படத்துடைய சத்தத்தை மெஷர் பண்ணுற அளவுக்கு பின்னணியில் வாசிச்சும் முன்னணியில் கத்தியும் தள்ளியிருந்தாங்க. எந்த விதத்திலையும் கோரண்டாக ஃபீல் ஆகாத, எந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆகாத, எந்த காட்சியும் அழுத்தமாக இல்லாத ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த கங்குவா. எஸ், கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிற போர்வையில் பிளான் பண்ணி சிலரை கொண்டு வந்து வன்மத்தை கொட்ட வச்சாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக தப்பு தான். பட் அதனால் மட்டுமே இந்த படம் ஓடாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் சூர்யாவே ஒத்துக்க மாட்டார். தொடரும் தமிழ் சினிமாவின் சீக்வல் சாபம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த அத்தாட்சி இந்த சூதுகவும் 2. சூதுகவும் 1 இன்னை வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கல்ட் கிளாசிக் பிளாக் காமெடி. அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தவிர யாருமே இல்லாமல், அதுக்கான கதையே ஒழுங்காக இல்லாமல் ஆசையை மட்டுமே வச்சு எடுத்த படம். ஸோ அந்த சூது அவங்களோட சேர்த்து படம் பார்த்தா நம்மளையும் கவுனது தான் மிச்சம். ட்ரெய்லர் பார்த்தே ஒரு மாதிரி மைண்டை ரெடி பண்ணி வச்சுட்டா நோவேர் நியர் ஒரிஜினல் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருந்தது. பட் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு காலி பண்ணிக்கிட்டு ஜென் நிலையில் பார்த்தா கூட அதையும் மீறி நொடிக்கு நொடி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற காட்சிகள், அபத்தமான ஐடியாஸ், ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்சஸ், சூதுகவும் டெம்ப்ளேட்டையே அப்படியே கார்பன் காப்பி பண்ண மாதிரியான திரைக்கதைன்னு பக்கா ஸ்கேம் மாதிரி ஃபீல் ஆன படம். ஒரு கட்டத்தில் இது சூதுகவும் சீக்குவலா இல்லை சூதுகவும் ஸ்பூஃபானு புரியாத அளவுக்கு அவ்வளவு சுமாராக பேரலாக காட்சிகள், வசனங்கள், ஐடியாஸ்னு யோசிச்சு கிரிஞ்சு வத்தியை எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த வருடம் சீக்குவல்களுக்கு சோதனையான வருடம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வருஷத்தை முடிச்சு விட்ட படம் தான் இந்த விடுதலை 2. இந்த களம், பேசப்பட்ட விஷயங்கள், காட்சிகளோட இன்டென்சிட்டி, சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனு பார்ட் 1ல் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எதுவுமே இல்லாத சீக்குவல் மூலம் வெற்றிமாறன் நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸை கொடுத்துருந்தாரு. அவர் படங்களில் வழக்கமாக பேச்சு வீச்சுன்னு 2மே இருக்கும். இந்த படத்தில் பேச்சு மட்டுமே ரொம்ப ஓவராக போனது பிரதானமான பிரச்சனையாக இருந்துச்சு. அண்ட் வெற்றிமாறனுடைய டைரக்ஷன் ஸ்டைலே தெரியாத படத்தோடைய ஃப்ளோ, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஃபில் பண்ணப்பட்ட வசனங்கள், ஓவர் ஸ்டஃப்டாக மெசேஜிங்னு
படம் பார்க்குற நமக்கு எப்போ விடுதலை கிடைக்குமோன்னு யோசிக்க வச்சுச்சு இந்த விடுதலை பார்ட் 2. அதுவும் டப்பிங்லேயே பேட்ச் ஒர்க் பண்ணது, ரேண்டமான காட்சிகள், இன்கன்சிஸ்டான டோன்லாம் வெற்றிமாறனா இது அப்படின்னு சந்தேகப்படவும் வச்சுது. முழுமையான ஒரு படமாக ஃபீல் ஆகாமல் எடிட்டேபிளில் தேத்தி கொடுத்த படமாக தான் இருந்துச்சு. பர்டிகுலராக படத்துடைய முதல் பாதி ராஜீவ் மேனன் அண்ட் அவரை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு வந்த காட்சிகள் மட்டுமே எனக்கு ஆறுதலாக இருந்த விஷயங்கள். இவ்வளவே என்னுடைய பாட்டம் 10 லிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி என்ன ஸ்பெஷலாக டென்ஷன் பண்ண படங்கள் சிலதெல்லாம் இருக்குது. இதில் எல்லா படங்களுக்கும் இருக்கிற ஒத்துமை என்னன்னா எல்லாமே ஃபேர்லி கம்மி பட்ஜெட்டில் புதுமுகங்களோட புது டேரக்டரோட இருக்கிற பெரிய பரபரப்பெல்லாம் ரிலீஸ் ஆன படங்கள். டைட்டில்லையே குறிப்பால் உணர்த்தின 2 படங்கள் இருக்குது. வெப்பன், மறக்குமா நெஞ்சம். கண்டிப்பாக அந்த வெப்பனால் பட்ட காயத்தை நம்ம நெஞ்சம் காலத்துக்கும் மறக்காது, நெஞ்சிலேயே எரிமிச்சா மாதிரி அப்படின்னு கூட புரிஞ்சிக்கலாம். தென் இது எப்படியான படம்னே கடைசி வரைக்கும் புரியாத பயமறியா பிரமை. எக்ஸ்பெரிமெண்டல் படம்னு நினச்சி தொடர்ந்து ஆடியன்ஸை வச்சே பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிற பார்த்திபனுடைய டீன்ஸ், இன்னமும் கூட விகரனுடைய துணுக்கு ஜோக்ஸ், ஸ்டேஜ் டிராமாவோட கொஞ்சம் பெட்டரான ஸ்டேஜிங்னு ஹேங் ஓவரில் இருக்கிற சிம்புதேவனுடைய போட், பட்டக்கடன் எத்தனையோ பூமியிலேன்னு கௌதம் மேனன் எடுத்த ஜோஷ்வா. ஆக்சுவலாக இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் சில பேர் நாங்களே கூட அந்த கடன் அடைச்சிடும் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு க்ரௌட் ஃபண்டிங்லாம் ஆரம்பிக்க ட்ரை பண்ணதா கேள்விப்பட்டேன். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு டெக்னிக்கலாக சவுண்டான ஒரு படமாக எடுத்தால் மட்டுமே போராது, தெளிவான அழுத்தமான ஸ்க்ரீன் பிளேவும் கேரக்டர் ரைட்டிங் வேணுங்கிறத திரும்ப உணர்த்தின ஒரு படம் சொர்க்கவாசல். சித்த வைத்தியத்துக்கு ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ண ரசவாதி, சமீபத்தில் சுமாரான படங்களா எடுத்து இப்ப முழு நேர ஆங்கரா இருக்கிற சக இயக்குனரையே கொந்தளிக்க வச்ச கோழி பண்ணை செல்லதுரை. பட் அப்படி கொந்தளிச்சாலுமே கூட அதுக்கப்புறமும் படம் செம்மையா இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி இயக்குனர் சீனு ராமசாமி தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தனிக்கதை. இந்த பாட்டம் 10 லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பாட்டம் 10 லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது டாப் 10 வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.